நம்ம சூரிய குடும்பத்தோட ஜுவல்லரி அப்படின்னு சொல்கிற சனிக்கோளோட நிலவு தான் என்செலடஸ். இந்த என்செலடஸ் நிலவில் மிகப்பெரிய கடல் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கடலில் உயிரினங்கள் வாழ சாத்தியமான அறிகுறி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. திஸ் இஸ் விண்வெளி நோக்கி தண்ணீர் நிறைந்த நிலவு. நம்ம சூரிய குடும்பத்தில் வேற்றுக்கிரக வாழ்க்கைக்கு சனியோட நிலவில் அனைத்தும் சாத்தியமாக இருக்கிறதா விஞ்ஞானிகள் எல்லாரும் நம்புகிறாங்க. சனி கிரகத்தோட நிலவான என்செலடஸ் நிலவில் மிகப்பெரிய கடல் இருக்கிறதாகவும் அந்த கடல் பூமியில் உள்ளதை போல உப்பு நீர் கடல் போல இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. நாசா அனுப்பிய கசினி விண்கலன் என்செலடஸ் நிலவில் ஆய்வு பண்ணதில் பல தகவல்கள் கிடைச்சிது. அந்த கடலில் இருக்கிற ஏதோ ஒரு மர்ம பொருள் மீத்தேனை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கடல் தடிமனான பனி அடுக்கால் மூடப்பட்டிருக்கு. அந்த தடிமனான பனி அடுக்கு விரிசல்ல இருந்து கடல் நீர் பீச்சி அடிக்குது. கசினி விண்கலம் என்செலடஸ் நிலவுக்கு மேலே பறக்கும்போது பீச்சி அடித்த தண்ணீரை கசினி விண்கலம் சேகரித்து வேதியியல் பகுப்பாய்வு மூலமாக பூமியில் உள்ள கடல் நீரில் இருக்கிற மாதிரியான மூலக்கூறுகள் இருக்கிறதா கசினி விண்கலம் கண்டுபிடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் டைநைட்ரஜன், மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதாவும் கண்டுபிடிச்சிச்சு. என்செலடஸ் நிலவில் மீத்தேன் அளவு அதிகமாக இருக்கிறத பார்த்த வானியல் உயிரியலாளர்களோட ஆர்வத்தை அதிகரிச்சிச்சு. எதிர்பாராத விதமாக மீத்தேன் அளவு எப்படி இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு வேதியியலாளர்களால் கூட எளிதாக விளக்க முடியலை. என்செலடஸ் நிலவில் இருக்கிற டைஹைட்ரஜன் மூலக்கூறை உட்கொண்டு மீத்தேன் மூலக்கூறை தயாரிக்கிற பூமியை போன்ற நுண்ணுயிர்கள் இருக்கலாம்னு என்செலடஸ் கடற்பரப்பில் மெத்தனோஜன் என அழைக்கப்படுற நுண்ணுயிரி தேடுவதற்கு என்செலடஸ் கடலில் ஆழமான பகுதியில் ஆய்வு செய்ய வேண்டும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. பூமியில் எப்படி கடல் பகுதியில் மீத்தேன் உருவாகுதுன்னா, குளிர்ந்த கடல் நீர் மேக்மா சேம்பர் வெப்ப மூலத்தோட தொடர்பு கொள்ளும்போது நீர் வெப்ப செயல்பாடு காரணமாக மீத்தேன் இயற்கையாகவே உற்பத்தி ஆகுது. ஆனால் இந்த செயல்முறை ரொம்ப மெதுவாக நடக்கக்கூடியது. ஆனால் இந்த செயல்பாட்டை வச்சு பார்த்தா என்செலடஸ் நிலவில் மிக அதிக அளவில் மீத்தேன் உற்பத்தி ஆகிறத பார்த்த விஞ்ஞானிகள் அங்கே சம்திங் ஏதோ இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் மெத்தனோஜன் நுண்ணுயிரி வாழ்வதற்கு சரியான சூழல் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. கசினி விண்கலம் ஆய்வு செஞ்ச அந்த டேட்டாவை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் புவி வேதியியல் மற்றும் நுண்ணுயிர் சூழலியல் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு புதிய கணித மாதிரியை உருவாக்குனாங்க. இந்த சாத்தியமான செயல்முறைகளை தீர்மானிக்க பல வழிகளை கண்டுபிடிச்சாங்க. வேதியியல் நிலைமைகள் மற்றும் வெப்பநிலை இந்த நுண்ணுயிர்கள் வளர பொருத்தமான சூழலை வழங்க முடியுமா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இந்த கடலில் உயிர்கள் இருக்கான்னு நாங்கள் முடிவு செய்யலை. அதற்கு மாறா என்செலடஸ் நிலவில் இருக்கிற நீர் வெப்ப துவாரங்கள் பூமியில் இருக்கிற மாதிரி நுண்ணுயிர்கள் வாழக்கூடியதாக இருக்குமாங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள விரும்பினோம் என்று என்செலடஸ் டேட்டாவை ஆய்வு செஞ்ச விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. என்செலடஸ் நிலவில் உயிர்கள் இல்லை அப்படின்னு நிராகரிக்க முடியாது. அப்படி நிராகரிக்கணும்னா இன்னும் பல தகவல்கள் தேவை. இப்போ இருக்கிற ஆதாரம் உறுதியான ஆதாரம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல அறிகுறி தான். இன்னும் பல சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதில் ஒன்று தான் என்செலடஸ் நிலவோட மையத்தில் இருக்கிற சில கனிம பொருட்களில் இருந்து கூட இந்த மீத்தேன் உருவாகியிருக்கலாம்னு, இல்லைன்னா விண்கல்ல இருந்து கூட மீத்தேனோட அளவு அதிகமாகி இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் மனிதன் மாதிரி இயற்கையை அழிக்கக்கூடிய கொடூரமான உயிர்கள் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நம்புவோம். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.